Hello students. இப்போ நம்ம class 12 accountancy second chapter accounts of not for profit organization sum number 7 discuss பண்ண போறோம். Right? Seventh sumல from the following receipts and payments account prepare income and expenditure account of Kumbakonam Basketball Association for the year ended 31st March 2018 கொடுத்திருக்கு. நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணும்போது டபுள் சைடு எடுத்துக்கணும். ஹெட்டிங் எப்படி எழுதணும், இந்த புக்ஸ் ஆஃப் கும்பகோணம் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் லைன் எழுதிடணும். நெக்ஸ்ட் லைனில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 எழுதிடுறோம். அடுத்தது எப்படி போடணும், டெபிட், இது நாமினல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு ரூல் என்ன, டெபிட் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் த இன்கம் அண்ட் கெயின். ஸோ டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எழுத போகிறோம், கிரெடிட் சைடில் இன்கம் எழுத போகிறோம். எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே இருக்கும், எல்லாம் பேமெண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம், அதாவது இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இருக்கிறதெல்லாம் இப்போ டெபிட்டில் வரும், இங்கே டெபிட்டில் இருக்கிறதெல்லாம் கிரெடிட்டில் வரும். ரைட்டா? இப்போ ஹெட்டிங் வந்து எழுதிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ருபீஸ் எழுதிட்டோம். டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் எழுத போகிறோம், கிரெடிட் சைடில் இன்கம் எழுத போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, டூ பேலன்ஸ் பி பை டின்னு இருக்குது. இந்த டூ பேலன்ஸ் பி பை டி ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் வராது, இதை விட்டுறணும். டூ பேலன்ஸ் பி பை டி, பை பேலன்ஸ் சி பை டிலாம் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எழுதக்கூடாது. அடுத்தது என்ன இருக்குது, ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு. இப்போ நம்ம இந்த ரிசிப்ட்ஸில் பார்க்கும்போது ரெவென்யூ நேச்சராக இருந்தால் எழுதணும், கேபிட்டல் நேச்சராக இருந்தால் விட்டுறணும். நேற்று நம்ம வந்து சொன்னோம் எப்படி வந்து ரெவென்யூ நேச்சர் கேபிட்டல் நேச்சர் கண்டுபிடிக்கணும்னு. ரெவென்யூ நேச்சர் கண்டுபிடிக்கணும்னா திருப்பி வரக்கூடிய எக்ஸ்பென்சஸாக இருக்கும். நான் ரெக்கரிங், திரும்ப வராதுன்னா அது கேபிட்டல் நேச்சர். அதோட பெனிஃபிட்டுக்கு வந்து மோர் தேன் 1 year இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு, இதெல்லாம் வந்து ரெவென்யூ தான். அப்போ பை ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு, சப்ஸ்கிரிப்ஷனை பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்த்தோம். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்ரி மந்த்தோ இல்லை குவார்ட்டர்லியோ ஹாஃபர்லியோ கொடுப்பாங்க. ஆனால் அந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் லைஃப் ஃபுல்லுக்கும் நான் மெம்பராக இருக்கிறேன் அப்படின்னு அட் அ டைமில் ஒரே டைம் பேமெண்ட்டாக ஃபீஸை பே பண்ணுறதா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். ஸோ இது நான் ரெக்கரிங், திரும்ப வராது அப்படின்னா அது கேபிட்டல் நேச்சர். ஸோ இதை என்ன செய்யணும், விட்டுறணும். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் விட்டுறணும். லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு 2000, இதெல்லாம் எழுதணும். இப்போ என்ன எழுத போகிறோம் அப்படின்னா பை ரெண்ட் ஆஃப் இது பை ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு பார்த்தோம், பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, பை லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு பார்த்தோம். ஓகேயா? டெபிட் சைடில் டூ பேலன்ஸை வித்துட்டா ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, இது 3 வரும். இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸை விட்டுறோம், ஏன்னா அது கேபிட்டல் நேச்சர்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு எழுதிட்டோம். அடுத்தது பேமெண்ட் சைடில் இருக்கிறது ஒன்றா பார்க்கணும். ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டுன்னு இருக்குது, இது டெபிட் சைடில் ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டு. பிரிண்டிங் சார்ஜ் என்ன பண்ணணும், 2 பிரிண்டிங் சார்ஜ், 2 பேங்க் சார்ஜ், 2 இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங், இதெல்லாம் டெபிட் சைடில் ஒன்றா எழுத வேண்டியதான். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ், 2 டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ், 2 ஆடிட் ஃபீஸ், இது வரைக்கும். இப்போ ஒன்றா பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டுன்னு இருக்கா, அது எக்ஸ்பெண்டிச்சரில் 2 ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் எழுதுறோம். பிரிண்டிங் சார்ஜ் இருக்கா, அங்கே எல்லாம் பையில் இருக்கும், இப்போ நம்ம 2ல் எழுதுறோம், அவ்வளோதான். 2 பிரிண்டிங் சார்ஜ், 2 பேங்க் சார்ஜ், 2 இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங், 2 டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், 2 ஆடிட் ஃபீஸ். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தோம், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்னா இப்போ பில்லியார்ட்ஸ் டேபிள் வாங்குறது, டேபிள் டென்னிஸில் டேபிள் வாங்குறது, அந்த மாதிரி பெரிய எக்யூப்மெண்ட் வாங்கினா அதெல்லாம் கேபிட்டல் நேச்சர். மெட்டீரியல்ஸ்னால் என்ன சொன்னோம், பேட்டு பால் இதெல்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், அதோட யூஸ் வந்து 1 year கூட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே எழுதணும். இப்போ 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு இதெல்லாம் எழுதிட்டோம். இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, அதை என்ன செய்யணும், விட்டுறணும். இப்போ என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணணும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். பேலன்சிங் ஃபிகர் எங்கே வருதுன்னு பார்க்கணும். இங்கே பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா குறையிற சைடு எழுதணும். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும் பொழுது இங்கே டெபிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் வந்தால் என்ன சொல்லுவோம், நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இந்த பக்கம் வந்தால் நெட் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடில் வந்தால் அது சர்ப்ளஸ்.
ப்ராஃபிட் மாதிரி சர்ப்ளஸ். இங்கே வந்ததுன்னா அது டெபிசிட், லாஸ். ஸோ எக்ஸஸ் ஆர் பை டெபிசிட்னு போட்டு எவ்வளவு ஷார்ட்டேஜோ எவ்வளவு பேலன்சிங் ஃபிகரோ அதை எழுதிடுறோம். இது வந்து டெபிசிட்னா என்ன அர்த்தம்னா எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்கு இன்கம் விடன்னு அர்த்தம். நீங்க இது எழுதலைனாலும் பரவாயில்ல, பை டெபிசிட்னு போட்டு எழுதுனீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ.